ரமேஷ் பாபு, நீங்க கூட்டணி இல்லாமல் தாவேகாவால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு லாஜிக்கு கட்டுறார் இல்லையா ஃபெலிக்ஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை வீழ்த்த விஜயோட வியூகம்ன்றது கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறது தானா? அது சாத்தியமா? தாவேகா பிளஸ் காங்கிரஸ்ன்ற கால்குலேஷன் கை கொடுக்குமா? இல்லை, கூட்டணி கட்சி இப்போ காங்கிரஸ் வந்தா அப்படின்றது ஒரு பெர்செப்ஷன். இப்போ விஜய் ஒன்லி திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி அதை பொசிஷன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய பிரபலமாகவும் இருக்கிறதுனால பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் அவர் முன்னால் வர்றதா தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துறதுக்காக திமுகவை முழுமையாக எதிர்த்து திமுக எதிர்ப்பாளர்களை நம்ம ஒருநிலைப்படுத்தணும், அதாவது அதிமுகவுக்கு போக விடாமல் நம்ம பக்கம் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸில் போகிறாரு. ஆனால் ரியாலிட்டி ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் களத்தில் திமுக அதிமுக அது மாதிரி இவங்க ஒரு கணிசமான ஓட்டை தான் வாங்க முடியும் விஜய்னால தனித்து நிற்கும் போது. நீ கூட்டணி மாறுறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் எப்படி வரும்? அங்கதான் ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு, திமுக அதிமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாலே ஊழல் கட்சிகள் அல்லது சரியா மக்களை வழிநடத்தல, மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரல, அந்த அதிருப்தி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தாவேகாவுக்குள்ள போகுன்றாரு. இல்ல, அது மாதிரி களம் இன்னும் அதுக்காக வரல. அதுக்கான முயற்சி பண்றாங்க. தாவேகால அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க. ஆனா திமுக அதிமுக காலங்காலமா இருந்து மக்களுக்கு நெருக்கமாகவும் இருக்காங்க. ஏன்னா களத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ன்றது ரெண்டு கட்சிக்குமே இன்றைக்கும் பூத் லெவல் கமிட்டி இன்றைக்கி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் திமுக முதலிடத்துலையும் ரெண்டாவது அதிமுக இருக்குது. ஏன்னா இயற்கையாக இங்கே ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் வேரூன்றி கிராமத்தில், அதாவது கிளைக்கழகம் வரைக்குமே ஒரு வேரூன்றி நிற்குது. எடுத்த உடனே நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இவங்க ஸ்பாய்லராக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் வந்திருக்காரு, இது மாதிரி பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க. அவருக்கான வாய்ப்பையும் எல்லா அரசியல் நோக்கர்களும் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க விஜயகாந்துக்கும். ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அதிமுக ஓட்டவோ அல்லது திமுக ஓட்டு தொகுதி வாரியாக நம்ம 4 எலெக்ஷன்ஸில் ஓட்டு பார்த்தோம்னா எந்த காலகட்டத்திலையும் 2 பேர் ஓட்டு அதிமுகவும் திமுகவும் குறைஞ்சது மாதிரி தெரியலை. ஏன்னா ஒன்று இந்த புதுசாக வர்றவங்க, ஏன்னா கமலஹாசனும் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணார் நிறையா தொகுதியில். அது மாதிரி தான் விஜயும். இப்பொழுது கமலஹாசனுக்கு கூடின கூட்டங்களை விட விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? அதிகமாக இளைஞர்கள், அதிகபட்ச இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் வாக்குன்னா கூட அது பெரிய சிதைவு ஏற்படுத்தும் இல்லையா? சிதைவு நிறைய. திமுக மீது அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் பிளஸ் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டாருன்னா அது பெரிய மாற்றம் தானே. இது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது உண்மை, இது ஃபேக்ட். ஆனால் அதனுடைய சதவீதத்தை பாருங்கள். மொத்தமே பார்த்தீங்கன்னா 25%, 10% 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதுக்கு அடுத்து 25 to 35 பார்த்தீங்கன்னா 20%. மொத்தமே 30% இளைஞர்கள். இதை ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு மட்டுமே போகுமா? ஏன்னா பாரம்பரிய வாக்குகள் எல்லாருக்கும் அது ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகிருப்பாங்க. அவங்க வீட்டில் இளைஞர்கள் இருப்பாங்க. சின்ன இப்போ 40 வயசுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு பழகிருப்பாங்க. எனக்கு ஃபெலிக்ஸ் அவர் சொல்றதுல ஒரு நுவான்சஸ் இருக்கு இல்லையா, நுணுக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர்ன்ற இடத்துல பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குதா? பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு பூத் லெவலில் ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் இஃப் யூ ரிமெம்பர் ரைட், நம்ம ஐ திங்க் மதுரை மாநாட்டில் தான் ஒரு தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் பேசினார். அவர் பேச்சு ரொம்ப முக்கியமானது. தாவேகா கூட்டத்தில் அவர் பேசினது எந்த அளவுக்கு எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் எவ்வளோ இவங்க எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மற்ற கட்சிகளுக்கு கூட அந்த பூத் லெவலில் ஆள் இருக்குதா என்னன்னு தெரியாது, எந்த பூத்துன்னு யாருக்குமே தெரியாது. பட் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த பூத்துக்கு நீங்கள் உங்களுக்கான டெய்லி அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகியிருக்காங்க சார். இட் இஸ் நாட் தட் இவங்க ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றதெல்லாம் இட் பேர் மாற்றம் தானே சார். ஏற்கனவே மக்கள் இயக்கம் இருந்தது எல்லா இடங்களிலும். திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, இத்தனை எலெக்ஷனை பார்த்துருக்காங்க, அவ்வளவு நுவான்சஸ் 2 பேருக்கு தெரியும். கட்சி ஆரம்பிச்சு 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்த கட்சியெல்லாம் இருக்கு சார் இந்தியாவில் இருக்குதே. இப்போ அசாம் கணபரிஷத் நினைக்கிறேன். அசாம் அது வேற சூழ்நிலை. நான் சொல்றது 3 மாசம் இல்ல சார், 3 மாசம் 2 மாசம் கூட வரலாம் சார். கெஜ்ரிவால் அதுக்கு அடிக்கல இருக்குல்ல. கெஜ்ரிவால் 1 இயர். அது மாதிரி எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஜனதா பார்ட்டி 3 மாசம் அண்ணா சார் இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியின் மீதான ஊழல், நிலக்கரி ஊழல் இருக்குது, 20 வருஷமா கட்டமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. 20 வருஷமான கட்டமைப்பு இருக்குது. கட்டமைப்புன்றது இட் இஸ் தே ஹேவ் வெரி ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒன்லி திங் இட் வாஸ் கன்வெர்ட்டட் இன்டு a பார்ட்டி. இதுக்கு முன்னாடி அது ஒரு மையம் மன்றமா இருந்தது. இப்போ பார்ட்டியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றீங்கல்ல சார்.
தாவேகாவினுடைய முதற்கட்ட தலைவர்களாக இன்றைக்கு தொலைக்காட்சியில் வரக்கூடிய செங்கோட்டையன் ஆகட்டும் அல்லது புசியானந்த் ஆகட்டும் அல்லது நிர்மல்குமார் ஆகட்டும் ஆதவர்ஜன் ஆகட்டும் இவங்க தானே மத்த கட்சியில இருந்து வந்தவங்க. தாவேகாவில வந்தவங்க எத்தனை மாசம் விசிகல இருந்தாரு? எத்தனை மாசம் வேணா அத இருக்கு. விமர்சனத்துக்காக வைக்கிறது இல்ல இல்ல விமர்சனமே கிடையாது ஃபெலிக்ஸ். புசியானந்த் எந்த கட்சியில இருந்து வந்தாரு? கட்சி கட்டமைப்பு இருக்குல்ல, ஆமா. கட்சி கட்டமைப்பு இருக்குல்ல, ரசிகர் மன்றங்களாக மாவட்ட இருந்து செயலாளர்கள் நற்பணி மன்றங்களாக மாறி வந்திருக்காங்க. 98% விஜயோட ரொம்ப ஆதி காலத்துல இருந்து இருந்தவர் தான். இப்போ இல்ல, மாவட்ட first செயலாளர்கள் level ல யார் இருக்கான்னு கேக்குறேன். மாவட்ட ஃபர்ஸ்ட் செயலாளர்கள் லெவல்ல இருக்கணும் இல்லையா? சரி. செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து வராரு, சரி. ஆதவர்ஜனா விசிகாவுல இருந்து வராரு, விசிகால எவ்வளவு நாள் என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து புசி ஆனந்த் வராரு. எல்லாரும் வெளியில இருந்து தான வராங்க. பார்ட்டின்னு ஆரம்பிக்கும் போது எப்படி சார் பார்த்தா இப்போ சேகர் பாபு எங்க இருந்து வந்தவரு? ஏடிஎம்கேல டிஎம்கேல இல்லையா? ஏடிஎம்கேல இல்லையா? அது ஒரு கட்சி எல்லா கட்ட- கட்சியில இல்ல இருந்து சார், அது ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அது. ஆமா. ஒரு கட்சி கட்டமைப்புல சார், இருந்து இன்னொரு கட்சி கட்டமைப்புல முகங்களை வராங்க. வைத்து நீங்க சொல்லக்கூடாதுல்ல. இது இந்த முகங்களை வைத்து எல்லாமே வேற கட்சியில இருந்து வந்தவங்க சொல்ல முடியாதுல்ல. சார் 2 பேர் 3 பேரை நீங்க வச்சுட்டு இப்போ செகண்ட்ல பார்ட்டியே 2 இயர்ஸ் ஓல்ட் ஆகல, அதுக்குள்ள நீங்க செகண்டரி லீடர்ஷிப் கேக்குறீங்க. இல்ல. எப்படி முடியும் அது? இல்ல, நீங்க ஏற்கனவே இருந்தது தானே சொல்றீங்க. ஏற்கனவே கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் செஞ்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் அவங்க தானே இருக்காங்க. ஃபேஸா இவங்க 4-5 பேர் உங்களுக்கு தெரியறதுனால அந்த ஃபேஸ் தான் அவங்க. பட் அவங்க மட்டுமே கட்சி இல்லைல்ல, அண்டர் ரூட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? பேசலாம். ரமேஷ் பாபு, அவங்க கட்சி கட்டமைப்பு இருக்கிறாங்க இல்லையா? இருக்கு. அதுலயே சந்தேகம் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ன்றது இருக்கு. அதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஒரு எழுச்சி வந்து வர்றாங்க, தன்னெழுச்சியாக தான் வர்றாங்க, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை, அதாவது ஒரு காலகட்டம், குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் தமிழ்நாடு களம் அது மாதிரியாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து பழக்கம், இங்கே உள்ள ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் மட்டுமே போட்டு வர முடியாது. ஒரு கணிசமான இளைஞர்கள் ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய களம் அப்படி இல்லைன்னா விஜய் ஜெயிக்க முடியும்ன்றாங்க, வெற்றி பெற முடியும்ன்றாங்க. இல்லை, அது தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு வந்து அவங்க நம்பிக்கை நம்பலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சியுமே வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர் ஓட்டவுமே பங்கு பெறறதுக்கு, அதாவது ரிசீவ் பண்ற இடத்துல. அப்போ அவங்க அதிமுக திமுக மேலயும் மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்ற ஒரு ஆங்கிள் வைப்பாங்க. இன்னொன்னு அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மேலயும் அதிருப்தி இருக்கு. வேங்கவேல் விவகாரம் நடக்கிறப்போ திருமாவளவன் அமைதியா இருந்தாரு, காங்கிரஸ் கட்சி ஈழப்படுகொலை விவகாரத்துல அமைதியா இருந்தாங்க. பல விஷயங்கள் கூட்டணி கட்சிகள் மேலயும் இருக்கு இல்லையா? இந்த இடமே விஜய் வந்து ஃபில்ஃபில் பண்றதுக்கான களமா மாறும் இல்லையா? இல்ல சார், அதுக்கு தான் அதை வந்து அந்த ஓட்டை வாங்குறதுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? முழுமையா அப்படியே விஜய்க்கு போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவிலையும் இருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், இளைஞர். அதிமுக பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க. பலகீனம் இதுவரைக்கும் அதிமுகவும் எப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய இயல்பான ஓட்டுகளை வந்து பெறறதுக்கு தவறல. அதாவது அவங்க இது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகுனா கொஞ்சம் ஒரு 4-5% வந்து டேமேஜ் இருக்கலாம். மற்றபடி அந்த பாரம்பரிய ஓட்டுகள் வந்து அப்படியே தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா இல்ல செங்கோட்டையன் போயிட்டாரு, சசிகலாவுடைய அதிருப்தி இருக்குது, டிடிவி தினகரனுடைய அதிருப்தி இருக்குது, கட்சியினுடைய கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு தெரியல. பாஜக உள்ள வந்ததுக்கு பிறகு அதிமுகவுடைய முக்கியமான சில நிர்வாகிகளே அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதனுடைய கொள்கையை இழந்துச்சு. இவ்வளவு விஷயங்கள் எதிரானதா இருக்கிறப்போ அதிமுகவுடைய இடத்தை தாவேகா பிடிச்சு அதன் மூலமாக திமுக வீழ்த்துறதுக்கான களத்தை அமைப்பாங்கல்ல. அது வெற்றி பெறும் வியூகமா அமையுமா அப்படின்றதுக்கு சாத்தியக்கூறு குறைவா இருக்கு. ஏன் வெற்றி பெறாது? ஏன் அப்படின்னா மற்ற அந்த ஓட்டுகள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை வந்து நம்ம வந்து மேஜராக எடுத்துடலாம் அப்படின்றது தான் விஜயனுடைய வியூகம். ஏன்னா அவங்க அமைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு, ஏன்னா தான் திமுகவுக்கு பெரும்பான்மையாக போகிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் களத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னைக்கு வந்து யார் எதிர்ப்பு? விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு சார். அவருடைய அரசியல் எதிரியாரு திமுக. திமுகவை நேரடியா அட்டாக் பண்றாரு. இன்னொன்னு அதிமுகவை வீழ்த்தினால்தான் திமுக வீழ்த்த முடியும்ன்ற லாஜிக் அவருக்கு தெரியாதா? அப்ப அதிமுக பலகீனமா இருக்குன்றப்போ அந்த பலகீனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்துறாரு விஜய். அதுல என்ன தவறு இருக்கு? பலகீனம்ன்றது ஒரு பெர்செப்ஷன் தான் சார். ஏன்னா அவங்களுடைய பலகீனமா இல்ல, பலகீனம்னா குறைவு, கொஞ்சம் 1%-2% வாக்குகள் குறையலாம். அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படியே ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத என்னுடைய பார்வையா இருக்கு. இல்ல அதை எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா 10 தேர்தல்கள் தொடர் தோல்வி. இல்ல தோல்வி இந்த எலெக்ஷனுக்குள்ள உள்ள வராரு அப்படின்றப்போ அது பெரிய ஸ்ட்ராங்கான அடியா இருக்கும்ல. அது சார் தோல்வி இருக்கு. ஆனா ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது அந்த நெருக்கமாக தான் வந்து தோக்குறாங்க. நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த வாக்கு. அதனால தான் சொன்னேன், இது வந்து திமுகவையோ அதிமுகவையோ ஜெயிக்கும். இது ஸ்பாயிலராக தான் வந்து இவங்க ஓட்டு வந்து கணிசமான ஓட்டு வாங்குவாங்க, அப் டு 15% வரைக்கும். ஆனால் இது வந்து யாருக்கு இவங்களுக்கு உதவுமா அல்லது இந்த 2 கட்சியில் யார் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் அப்போ தான் தெரியும். பேசலாம். ரமேஷ் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ட்விட்டர்லேயும் நம்ம யூடியூப்லேயும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தற்போதைய சூழல், தாவேகாவினுடைய தற்போதைய ஸ்ட்ராட்டஜி படி
மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க, சரியாக தான் வாக்களிச்சிருக்காங்க. நன்றி.